வாயில துர்நாற்றம் இது எதனால வருது, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி. ஒண்ணு வந்துட்டு உங்களோட கையை இப்படி வச்சுட்டு அப்படின்னு பண்ணி பாருங்க, அதுல ஒரு ஸ்மெல் வரும். ரெண்டாவது வந்துட்டு இந்த இடத்துல லைட்டா லிக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட வாய் துர்நாற்றம் அதுலயே நல்லா தெரியும். இதுல இருந்து எப்படி இன்ஸ்டன்டா வெளியே வருதுன்னா, ஒண்ணு வந்துட்டு சோம்பு, இன்னொன்னு வந்துட்டு உலர் திராட்சை. இது ரெண்டும் இன்ஸ்டன்ட் ரெமெடி கொடுக்கும். இந்த குட்டி டப்பால வச்சுக்கோங்க, யாருக்காவது கிட்ட பேசும்போது இதை வாயில போட்டு மென்னுட்டு அதுக்கப்புறம் போங்க. இது எதனால வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வழியே இல்லை. ஒன்று வந்துட்டு நேரத்துக்கு சாப்பிடாம பசிக்கிற நேரத்துக்கு டீ காஃபி குடிக்கிறதுனால கண்டிப்பா வாய் துர்நாற்றம் வரும். ஒரு நாளைக்கு 2 டைம் மலம் போகாமலோ, ஒரு டைம் மலம் போகாமலோ, 2-3 நாளைக்கு ஒரு தான் நம்ம மோஷன் போறேன்னு சொல்றது நம்மளோட உணவு குழாய் வந்துட்டு உதட்டுல ஸ்டார்ட் ஆகி நேரா நம்ம மோஷன் போற இடத்துல போய் முடியுது. ஸோ இதுக்குள்ள கழிவுகள் இருந்தாலும் கண்டிப்பா ஸ்மெல் வெளியே வரதான் செய்யும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்காதனாலையும் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காதனாலையும் இந்த வாய் துர்நாற்றம் வரும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டன்ட் ரெமெடியான சோம்பு, அப்படி இல்லைன்னா ட்ரை கிரேப்ஸ் கூடவே கேரி பண்ணுங்க.